நம் இந்திய கலாச்சாரமும் அதன் ஞானத் தொடர்பும் 2000 ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலேயர்கள் வியாபார விஷயமாக நம் நாட்டிற்கு வந்து நம் கலாச்சாரத்தை பார்த்துவிட்டு வாய் பிளந்து நின்றனர். எல்லாவற்றிலும் தன்னிறைவோடு விளங்கி நின்றனர். அவர்கள் ஒரு முடிவிற்கு வந்தனர். நம் கலாச்சாரத்தை அழித்து அதற்கு பதிலாக அவர்கள் கலாச்சாரத்தை புகுத்தி நம்மை அடிமைப்படுத்தி நம்மை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். நம் முன்னோர்களிடத்தில் இருந்த அறிவு யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்க முடியாததாக விளங்கியது என்றே கூறலாம். உதாரணங்கள்: 1. கூந்தல் சடை. இளம் பெண்கள் தங்கள் கூந்தலை 3 சடை போட்டு அதன் பின் மண்டையில் முடிச்சு போடுவர். அர்த்தம்: 3 நாடிகளும் இட பிங்கலை சுழிமுனை பின்னி பிணைந்து சுழிமுனையில் சேர்கிறது என்பதைக் காட்டத்தான் இந்த புறச் செயல். பிராமணர்கள் அணிந்திருக்கும் பூணூலுக்கும் அர்த்தம் இதுதான். 2. ஐயர்கள் தங்கள் கேசத்தை நீக்கி பின் மண்டையில் சிறிது முடியை மட்டும் வைத்திருப்பர். அர்த்தம்: கேகசத்தை நீக்கியது, மாயக்காடுகள் அழித்து விட்டோம் என்பது உலகிற்கு தெரிவிப்பது. பின் மண்டை சடை பூண்டு நெற்றிக்கண் திறப்பது பற்றியது. 3. கர்ப்பிணிப் பெண்களுக்கு 7ஆம் மாதம் சீர் செய்யும் போது கூந்தலில் பூ முடித்து பின் மண்டையில் எல்லா நிற கற்களை உடைய ஒரு பிள்ளை போன்ற ஒரு ஆபரணத்தை வைப்பர். எல்லா நிற கற்களை உடைய பிள்ளை போன்ற ஆபரணம் நவரத்தினமயமாகிய ஆன்மாவை குறிக்கின்றது. மேலும் அச்சமயத்தில் சூரிய சந்திர பிரபைகளை முன் நெற்றிக் கேசத்தில் பதிப்பர். அர்த்தம்: சூரிய சந்திர கலைகளாகிய சுவாசம் நெற்றிக்கு மேலேற வேண்டும் என்பதை தெரியப்படுத்துவது. 4. பெண்கள் கூந்தலை கோண்டை போட்டு அதில் வகை வகையான பூவைச் செருகி வைப்பர். அர்த்தம்: ஆன்மாவாகிய பூ அங்குதான் இருக்கிறது என்பதைக் காட்டத்தான். 5. செத்த பிணத்தின் நெற்றியில் நாமம் இடுகின்றனர். அர்த்தம்: நாமம் கீழிலிருந்து மேல் செல்கின்றது, அப்படியெனில் அவர் மீண்டும் இந்த புவியில் பிறக்க மாட்டார் என்பதை சூசகமாக தெரிவிக்கின்றனர். நாமம் மீண்டும் வாரா நெறிக்கு சென்று விட்டார் என்று கூறுகின்றார். இந்த வழக்கத்தினால்தான் ஒருவனிடம் கொடுத்த பணம் திரும்ப வரவில்லை எனில் அவன் என்ன நாமம் போட்டுவிட்டானா என்று கேட்கிற வழக்கம் வந்தது. திருமணத்தில் 6 தாலி கட்டிவிட்டு மணமகன் மணமகள் கையை பிடிக்கின்றான். கை ஆன்மா, ஆன்மா அனுபவம், சுழிமுனை அனுபவம் பெறுதல். அதாவது ஒரு ஜீவனாகிய பெண் தான் புருஷனாகிய ஆன்மாவை அடைகிறாள் என்பதை சூசகமாக விளக்குகின்றது இந்த படலம். ஆண்டாள் கை இப்பிடிக்க கனா கண்டேன் தோழி என்ற பாடலில் தான் ஆன்மா சுழிமுனை அனுபவம் அடைந்ததை உறுதிப்படுத்துகிறாரா. 7. மணமகள் நெற்றியில் போட்டு வைக்கின்றார். போட்டு ஆன்மா புருஷன். புருஷன் என்பது 7 வித்யா தத்துவங்களில் ஒன்று என்பதை கவனிக்கவும். 8. உச்சியில் போட்டு வைத்தால் அங்கு சிவம் இருக்கிறது என்பதை சூசகமாக தெரியப்படுத்துகிறார்கள். 9. மரணத்தில் புருஷன் இறந்து விட்டால் பெண்ணிற்கு போட்டு அழித்து விடுகிறார்கள். அர்த்தம்: நெற்றியில் இருக்கும் புருஷனாகிய ஆன்மா இல்லை, அதனால் போட்டி இல்லை. என்னே அறிவு, என்னே அறிவு. அதனால் அவளை முண்டை என்றும் அழைக்கின்றார்கள். அர்த்தம்: தலை இல்லாத உடம்பிற்கு பெயர் முண்டாம். அதாவது இவள் புருஷனாகிய ஆன்மா இல்லாத வெறும் உடம்பாகிய முண்டம் என்று கூறுகின்றார்கள்.